இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 12. வாதாபி மார்க்கம். புலிகேசியின் படை வாதாபியை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. வாதாபியிலிருந்து கிளம்பிய பொழுது அந்த படை எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அதில் பாதிதான் இப்பொழுது இருந்தது. ஆயினும் இன்னமும் அது பெரும் படைதான். ஏறக்குறைய 3 லட்சம் யுத்த வீரர்கள் அந்த படையில் இருந்தார்கள். 7000 போர் யானைகளும் இருந்தன. போகும் இடத்தையெல்லாம் சுடுகாடாகவும் பாலைவனமாகவும் செய்து கொண்டு அப்படை சென்றது. கிராமங்களும் பட்டணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. வீடு வாசல்களையும் உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள முயன்ற மக்கள் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள் அல்லது அங்கஹீனம் செய்யப்பட்டார்கள். வீடுகளும் குடிசைகளும் வைக்கோற் போர்களும் கொளுத்திவிடப்பட்டன. ஏரிக்கரைகள் வெட்டிவிடப்பட்டன. ஒரு பக்கம் பசியினாலும் இன்னொரு பக்கம் பழிவாங்கும் வெறியினாலும் சலுக்கிய வீரர்கள் இம்மாதிரி பயங்கர அட்டூழியங்களை செய்தார்கள். தாங்கள் செய்வது போதாதென்று யானைகளையும் அவர்கள் அந்த நாச வேளையில் ஏவிவிட்டார்கள். பசியும் வெறியும் கொண்ட போர் யானைகள் தாம் போகும் வழியில் இருந்த பசும் சோலைகளை அழித்தன. பயிர் செய்த வயல்களை துவைத்தன. வீட்டு கூரையை பிடுங்கி வீசின. வைக்கோற் போர்களை இடறி எறிந்தன. இதனாலெல்லாம் சலுக்கற்படை திரும்பி போன பாதை வெகு சுலபமாக தெரிந்து கொள்ளும்படி இருந்தது. அந்த பாதையானது ஒரு பெரிய பயங்கரமான சூறைக்காற்று போன வழியைப் போல காணப்பட்டது. அந்த பாதையில் பின்னர் வெகுகாலம் அழுகுரலும் புலம்பல் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தன. பருந்துகளும் கழுகுகளும் வட்டமிட்டு கொண்டிருந்தன. நரிகள் பட்டப்பகலிலேயே ஊளையிட்டு கொண்டிருந்தன. வாதாபி நோக்கி சென்ற சலுக்கற்படையுடன் கூட சிவகாமியும் போய்க் கொண்டிருந்தாள். அவளை பல்லக்கிலே வைத்து தூக்கி கொண்டு போனார்கள். ஆனால் பல்லக்கு சுமப்பவர்கள் தன்னை தூக்கி கொண்டு போவதாகவே சிவகாமிக்கு தோன்றவில்லை. தடுக்க முடியாத ஏதோ ஒரு விதியானது தன்னை எங்கேயோ அழைத்து போய்க் கொண்டிருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. சலுக்கர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட உடனே அவள் மனதில் தோன்றியிருந்த பீதியும் தன்னுடைய கதி என்ன ஆகப் போகிறதோ என்ற கவலையும் இப்பொழுது மறைந்துவிட்டன. அத்தகைய நிலைமையில் ஓர் அபலை பெண்ணிடம் சற்றும் எதிர்பார்க்க முடியாத மனோதைரியம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. மனோதைரியம் மட்டுமல்ல, தன்னுடைய சக்தி குறித்த ஒரு பெருமித உணர்ச்சியும் உண்டாகியிருந்தது. சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களை விடுதலை செய்யும்படி புலிகேசியிடம் விண்ணப்பம் செய்து வெற்றி பெற்றதிலிருந்து அந்த பெருமித உணர்ச்சி சிவகாமிக்கு உண்டாயிற்று. இதோ ஒரு சக்கரவர்த்தி, பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அபலையாகிய தன்னுடைய வேண்டுகோளுக்கு உடனே இணங்கினார். இது மட்டுமல்ல, இன்னும் தான் என்ன சொன்னாலும் அந்தப்படி அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அவருடைய முகபாவத்திலிருந்து சிவகாமி தெரிந்து கொண்டாள். அதே சமயத்தில் சிவகாமி இன்னொரு ரகசியத்தையும் கண்டு கொண்டிருந்தாள், அல்லது கண்டு கொண்டிருந்ததாக அவள் எண்ணிக்கொண்டாள். அன்று காஞ்சியில் கூடியிருந்த சபையிலே புலிகேசியின் முகத்தை பார்த்த பொழுது ஏதோ ஒரு விளங்காத மர்மம் அதில் இருப்பதாக அவளுக்கு தோன்றியதல்லவா? அது என்ன என்பது இப்பொழுது அவளுக்கு தெரிந்துவிட்டது. புத்த பிக்ஷு நாகநந்தின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் இருந்த ஒற்றுமைதான் அது. புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் ஒருவரேதான். மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தேச யாத்திரை செய்வதுண்டு என்பதை சிவகாமி அறிந்திருந்தாள். ஆகையால் புலிகேசியும் அப்படி மாறுவேடம் பூணுவது இயற்கை என்று அவளுக்கு தோன்றியது. புத்த பிக்ஷு தன்னுடைய நாட்டிய கலையில் காட்டிய ஆர்வமெல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை தனக்காகவே புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வந்திருக்கலாம் என்றும் அவள் எண்ணமிட்டாள். தன்னிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது சிவகாமிக்கே வியப்பையும் பிரமிப்பையும் அளித்தது. கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசி தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்க சித்தமாக இருக்கிறார். இந்த நினைவு அடிக்கடி தோன்றி சிவகாமியின் பெருமிதத்தை வளர்த்து வந்தது. அன்றியும் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி அவளுக்கு கவலை ஏற்படாமலும் செய்தது. தன்னுடைய விருப்பத்திற்கு விரோதமாக ஒன்றும் நடவாதென்றும் தனக்கு தீங்கு எதுவும் நேராதென்றும் அவள் தைரியம் கொண்டாள். இந்த நாட்களில் சிவகாமி மாமல்லரை பற்றி நினைத்தாளா? நல்ல கேள்வி. அவளுடைய எல்லாவித மானசீக அனுபவங்களுக்கும் அடிப்படையில் மாமல்லரின் நினைவு இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த நினைவு அவ்வப்பொழுது விசித்திர ரூபங்களை கொண்டது. அன்பு ஆத்திரமாயிற்று. ஆத்திரம் துயரமாக மாறிற்று. துயரம் துவேஷத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உண்டாக்கிற்று. பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்த மாமல்லரால் பல்லவ நாட்டு பெண்களை சிறைப்பிடிக்கப்படாமல் காப்பாற்ற முடியவில்லை. இந்த ஏழை சிற்பியின் மகளால் அவர்களை விடுதலை செய்ய முடிந்தது. இந்த செய்தியை சத்ருக்னன் அவரிடம் சொல்லும் பொழுது அவர் என்ன நினைப்பார்? மகிழ்ச்சியடைவாரா? கோபம் கொள்வாரா? அவர் என்ன நினைத்தால் இங்கு யாருக்கு என்ன? கேவலம் சிற்பியின் மகள் என்றுதானே என்னை அவர் அலட்சியம் செய்து விட்டிருந்தார். அவருடைய தந்தை என்னை அவமானப்படுத்தியதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார் அல்லவா? உண்மையிலேயே என்னிடம் அன்பு இருந்தால்
என்னை காட்டிலும் ராஜ்யத்தை பெரிதாக எண்ணி இருப்பாரா? மகேந்திர பல்லவரிடம் தம் எண்ணத்தை தைரியமாகச் சொல்லி என்னை மணந்து கொண்டிருக்க மாட்டாரா? அப்படி செய்திருந்தால் இந்த விபரீதமெல்லாம் நேர்ந்திருக்குமா? நல்லது, அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். இதோ ஒரு மகா சக்கரவர்த்தி, பல்லவ ராஜ்யத்தை காட்டிலும் 3 மடங்கு பெரிய ராஜ்யமுடையவர். நான் காலால் இட்ட பணியை தலையால் செய்வதற்கு காத்திருக்கிறார். மாமல்லர் வந்து இதை பார்க்கட்டும். இப்படிப்பட்ட மகோன்னத பதவியை நான் எவ்வளவு துச்சமாக கருதி அவருடன் வருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்பதையும் நேரிலே தெரிந்து கொள்ளட்டும். ஒருவேளை அவர் வராமல் இருந்துவிட்டால்? இந்த எண்ணம் தோன்றியதும் சிவகாமியின் உடம்பிலுள்ள இரத்தமெல்லாம் ஒரு கணத்தில் சுண்டிப்போய் அவளுடைய தேகம் ஒரு தோல் கூடாக மாறிவிட்டது போன்ற பயங்கர உணர்ச்சி ஏற்பட்டது. அடுத்த கணம் அவள் மீண்டும் தைரியம் பெற்றாள். வராமல் இருந்து விடுவாரா? ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். அவ்வளவு கேவலமான மனுஷர் அல்ல. அவருடைய அன்பும் அவ்வளவு மட்டமானதல்ல. வேலின் மேல் ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவேனும் அவர் அவசியம் வருவார். ஒருவேளை அவர் வரவில்லையானால் என்பதாக சிவகாமி மனதை திடப்படுத்தி கொண்டு சிந்தனை செய்தாள். வரவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என்னிடம் அவருக்கு உண்மையில் அன்பு இல்லை, என்னிடம் காதல் கொண்டதாக அவர் சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு என்றுதான் அர்த்தம். நல்லதாக போயிற்று. அன்பில்லாதவரை பிரிந்து வந்ததற்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? என் தந்தை எனக்கு அளித்த அற்புதமான நாட்டியக்கலை இருக்கிறது. விஸ்தாரமான வாதாபி ராஜ்யம் இருக்கிறது. அதற்கு அப்பால் ஹர்ஷவர்தனருடைய சாம்ராஜ்யமும் இருக்கிறது. அன்பில்லாத ஒரு மனிதரிடம் பிரேமை வைத்து ஏன் உருகி அழிய வேண்டும்? இப்படி சிவகாமி எண்ணிய போதே உண்மையில் அவருடைய உள்ளம் அந்த அன்பில்லாத மனிதரை குறித்து உருகி கரைந்து கொண்டிருந்தது. சீச்சி, இது என்ன வீண் பிரமை? அவர் மட்டும் வந்து என்னை அழைத்து போகாவிட்டால் அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? எதற்காக வாழ வேண்டும்? நாட்டியமாவது, கலையாவது, மண்ணாங்கட்டியாவது? வீணாக என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம்? சலுக்கரிடம் சிறைப்பட்டு நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருக்காகத்தான். வழியில் பயங்கர அட்டூழியங்களை எல்லாம் பார்த்து கொண்டு நான் வாதாபிக்கு போவதும் அவருக்காகத்தான். அவர் வந்து இந்த பாதக சலுக்கர்களை பழிவாங்கி என்னை மீட்டு கொண்டு போவார் என்கிற நம்பிக்கையினால்தான். அவருடைய அன்புக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். அவருடைய கௌரவத்தை பாதுகாக்கவே நான் வாதாபிக்கு போகிறேன். அவர் என்னை மறந்துவிட்டால் நல்லது. அப்புறம் இந்த உயிரை மாய்த்து கொள்ள எத்தனை நேரமாகிவிடும்? சிவகாமி நாட்டியமாடும் பொழுது சில பாடல்களுக்கு அபிநயம் பிடிப்பதற்கு மின்னல் மின்னும் நேரத்தில் உணர்ச்சிகளையும் முகபாவங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பார்ப்பவர்கள் அம்மாறுதல்களை தொடர்ந்து கவனிப்பது கூட அசாத்தியமாகிவிடும். இப்பொழுது சிவகாமியின் உள்ளமானது உண்மையாகவே அத்தகைய மின்னல் வேக உணர்ச்சி மாறுதல்களை அனுபவித்து வந்தது. பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செய்த பிறகு வடபெண்ணை நதிக்கரை போய் சேரும் வரையில் புலிகேசி சக்கரவர்த்தி அவள் இருந்த பக்கம் வரவே இல்லை. புலிகேசின் புத்த பிக்ஷு வேஷத்தை பற்றிய ரகசியம் தெரிந்துவிடப் போகிறதே என்னும் தயக்கத்தினாலேதான் அவர் தன்னிடம் வரவில்லை என்று சிவகாமி கருதினாள். அது தனக்கு தெரிந்திருப்பதாக இந்த பிரயாணத்தின் போது காட்டிக்கொள்ளக்கூடாது என்றும் அவள் தீர்மானித்து கொண்டாள். வடபெண்ணை நதிக்கு அக்கறையில் முன்னதாக வந்த வாதாபி சைனியத்தின் பெரும் பகுதி தங்கியிருந்தது. அந்த சைனியத்தோடு அதன் பின்னால் புலிகேசியோடு வந்த சிறு சைனியம் ஒன்று சேர்ந்து அன்று இரவு சிவகாமி ஓர் அதிசயமான கனவு கண்டாள். ஆனால் அது கனவா நனவா என்பது அவளுக்கு வெகுநாள் வரையில் சந்தேகமாக இருந்து வந்தது. கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் அதில் கண்டதும் கேட்டதும் அவளுடைய உள்ளத்தில் புதிய பல சந்தேகங்களையும் கவலைகளையும் கிளப்பி விடுவதற்கு ஏதுவாக இருந்தன. வாதாபி சைனியம் தண்டு இறங்கியிருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் சிவகாமியின் பல்லக்கு இறக்கப்பட்டது. பிரதேசம் இயற்கை அழகு பொருந்தியதாகவும் நிசப்தமாகவும் இருந்தது. பூரண சந்திரன் வானத்திலும் பூமியிலும் பால் நிலவை பொழிந்து கொண்டிருந்தான். இனிய இளங்காற்று வீசிக்கொண்டிருந்தது. நீண்ட பிரயாணத்தினால் பெரிதும் களைப்புற்றிருந்த சிவகாமி ஒரு மரத்தின் அடியில் படுத்துக்கொண்டாள். அவளுடைய கண்கள் தாமே மூடிக்கொண்டன. சிறிது நேரத்திற்கெல்லாம் நித்ராதேவியின் வயப்பட்டு அயர்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தாள். ஏதோ பேச்சு குரல் கேட்டு உறக்கம் சிறிது கலைந்தது. ஆனால் கண்ணிமைகள் திறக்க மறுத்தன. எனினும் யார் பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் அதிகமாயிருந்தது. பெரிதும் முயன்று கண்ணிமைகளை சிறிது திறந்தாள். எதிரே நிலவு வெளிச்சத்தில் அவள் சற்றும் எதிர்பாராத அதிசயமான காட்சி ஒன்று தென்பட்டது. புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் அருகருகே நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே உயரம், ஒரே உருவம், முகத்தின் தோற்றம், மூக்கின் அமைப்பு, கண் புருவம் எல்லாம் ஒன்றே. உடைகளில் மட்டும்தான் வித்தியாசம். ஒருவர் சக்கரவர்த்திக்குரிய கிரீடம் முதலியவை தரித்திருந்தார். இன்னொருவர் மொட்டை தலையுடன் காவி வஸ்திரத்துடன் விளங்கினார். இதை பார்த்த சிவகாமி தன் மனதிற்குள், இதென்ன, புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் ஒருவர்தானே
இங்கே தனித்தனியாக நிற்கிறார்களே? ஆகையால் இது உண்மையான காட்சி அல்ல, நாம் கனவு காண்கிறோம். கனவிலேதான் இந்த மாதிரி பிரமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணமிட்டாள். மறுபடியும் கண்ணிமைகள் மூடிக்கொண்டன. கண்கள் மூடிக்கொண்ட போதிலும் செவிகள் திறந்திருந்தன. பின்வரும் சம்பாஷணை அவளுடைய காதில் விழுந்தது. அண்ணா, நீ சொன்னது இந்த பெண்தானே? இவள்தான் சிவகாமியா? ஆம், இவள்தான் சிவகாமி. எனக்கு நீ எழுதிய ஓலையில் காஞ்சி சுந்தரியை நீ எடுத்துக்கொள், சிவகாமியை எனக்கு கொடுத்துவிடு என்று எழுதியிருந்தாயே, அது இந்த பெண்ணை பற்றித்தானே? ஆமாம் தம்பி, ஆமாம். அப்படி இவளிடம் நீ என்ன அழகை கண்டாயோ அதுதான் எனக்கு தெரியவில்லை. இவளை விட எத்தனையோ சுந்தரமான பெண்களை நாம் நம் வாதாபியில் பார்த்திருக்கிறோம். இவள் நாட்டியமாடும் பொழுது பார்க்க வேண்டும், அப்பொழுது வேறு விதமாக சொல்லுவாய். அதையும் மகேந்திர பல்லவனுடைய சபையில் பார்த்தேனே, அப்படியொன்றும் அதிசயமாக எனக்கு தெரியவில்லை. உனக்கு தெரிந்திராது, கலை கண்களோடு பார்ப்பவர்களுக்கு தெரியும். அஜந்தா சித்திரங்களை பார்த்து இது என்ன அதிசயம் என்று சொன்னவன் அல்லவா நீ? போகட்டும், நமது வம்சத்துக்கு நீ ஒருவன் கலைக்கண் உடையவன் இருக்கிறாயே, அதுவே போதும். இந்த தென்னாட்டு படையெடுப்பில் நமக்கெல்லாம் அபஜயமாக முடிந்தது. ஏதோ உன்னுடைய மன விருப்பமாவது நிறைவேறியதே, அந்த வரையில் எனக்கும் திருப்திதான். தம்பி, இவளை நீ சர்வ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். நான் திரும்பி வரும் வரையில் இவளுக்கு ஒரு குறைவும் வைக்கக்கூடாது. இதென்ன இப்படி கவலைப்படுகிறாயண்ணா? நான் இவளுக்காக கவலைப்படவில்லை, இவளிடம் இருக்கும் கலைக்காகத்தான் கவலைப்படுகிறேன். அந்த தெய்வ கலைக்கு யாதொரு குறைவும் வரக்கூடாதே என்று கவலைப்படுகிறேன். நல்ல கலை, நல்ல கவலை. என்னை கேட்டால் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மகேந்திர பல்லவனிடம் சொன்னதைத்தான் உனக்கும் சொல்லுவேன். மகேந்திர பல்லவனிடம் என்ன சொன்னாய் தம்பி? இந்த அற்பர்களுக்கு இவ்வளவு மரியாதை என்ன? எங்கள் நாட்டிலே என்றால் சாட்டையால் அடித்து நடனமாடச் சொல்வோம் என்று கூறினேன். பார்த்தாயா, உன்னை நம்பி இவளை எப்படி ஊக்குவித்து விட்டு போவது? நான் வேங்கிப்புறத்துக்கு போகவில்லை. இல்லை அண்ணா, இல்லை. ஏதோ விளையாட்டுக்காக சொன்னதை உண்மையாக எடுத்துக்கொள்ளாதே. உன் விருப்பத்திற்கு மாறாக நான் எந்த காரியத்திலாவது நடந்து கொண்டிருக்கிறேனா? இவளுடைய மனம் கோணாமல் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைக்கிறேன். நீ கவலையின்றி போய்விட்டு வா. இத்துடன் சம்பாஷணை முடிந்ததாக தோன்றியது. சிவகாமி மறுபடியும் நினைவற்ற உலகத்தில் ஆழ்ந்தாள். மறுநாள் பொழுது விடிந்து சிவகாமி கண் விழித்து எழுந்த பொழுது மேலே கூறிய கனவு காட்சியும் சம்பாஷணையும் சிறிது சிறிதாக ஞாபகம் வந்தன. அவையெல்லாம் கனவுதானா? ஒருவேளை உண்மையான நிகழ்ச்சிகளா என்ற சந்தேகமும் அவள் மனதில் எழுந்து குழப்பியது. வெகு நேரம் சிந்தித்து கனவாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவிற்கு வந்தாள். அப்படி ஒரேவித உருவமுள்ள 2 பேர் இருக்க முடியாது. இருந்தாலும் ஒருவர் பிக்ஷுவாகவும் ஒருவர் சக்கரவர்த்தியாகவும் இருக்க முடியாது. அவர்கள் தன் எதிரே வந்து நின்று அவ்விதமெல்லாம் பேசுவது ஒரு நாளும் நடந்திருக்க முடியாத காரியம். தன்னுடைய பிரமை கொண்ட மனதில் கற்பனையிலேதான் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்க வேண்டும். மூர்க்க புலிகேசியிடம் ஒரு பக்கத்தில் களைப்பற்று இருக்கும் அதிசயத்தை குறித்து தான் அடிக்கடி எண்ணமிட்டது உண்டல்லவா? அது காரணமாகவே ஒரே மாதிரி 2 உருவங்கள் தன்னுடைய கனவிலே தோன்றிய அத்தகைய சம்பாஷணையை நடத்தியிருக்க வேண்டும். புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் உண்மையில் ஒருவர்தான். இவ்விதம் சிவகாமி தீர்மானம் செய்து கொண்ட போதிலும் மேற்படி கனவு கண்டதன் காரணமாக அவளுடைய உள்ளம் பெரிதும் கலக்கமும் கவலையும் அடைந்திருந்தது. சகோதரர்கள் புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் ஒரே மனிதர்களான் என்று சிவகாமி எண்ணிக்கொண்டதில் வியப்பு ஒன்றுமில்லை. சற்று முன்னால் புலிகேசி சக்கரவர்த்தியை மேற்படி உருவ ஒற்றுமை காரணமாக திகைக்கும்படி நேர்ந்தது. வாதாபி சக்கரவர்த்தி தம்முடைய கூடாரத்தில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனதில் பெரும் சோர்வு குடிக்கொண்டிருந்தது. வாதாபியிலிருந்து அவர் புறப்பட்ட பொழுது என்னென்ன உத்தேசங்களுடன் கிளம்பினாரோ அவை ஒன்றும் நிறைவேறவில்லை. எல்லாம் மகேந்திர ஜால பல்லவனுடைய தந்திரங்களினால் உருப்படாமல் போயின. மகேந்திர பல்லவனுடைய தந்திரங்களுக்கு மாற்று தந்திரங்கள் செய்து அவனை தோற்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்தவரான நாகநந்தி பிக்ஷுவை பற்றி தகவலே கிடைக்கவில்லை. இதனாலெல்லாம் புலிகேசி பெரிதும் உற்சாகம் குன்றியிருந்தார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல், தளபதி சசாங்கன் மூலம் மகேந்திர பல்லவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க ஏற்பாடு செய்துவிட்டு வந்ததுதான். பல்லவன் அறி தன்னுடைய பொந்தை விட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது வாதாபி புலிகேசி வஞ்சித்து ஏமாற்றுவது எவ்வளவு பிசகான காரியம் என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தளபதி சசாங்கன் தம்முடன் வந்து சேர்வதற்காகவே சக்கரவர்த்தி வடபெண்ணியின் வடகரையில் காத்து கொண்டிருந்தார். கட்டளை நிறைவேற்றிவிட்டு வந்து சேர சாசாங்கனுக்கு ஏன் இத்தனை நாள் பிடிக்கிறது என்று அவருக்கு கோபம் வந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தெற்கே இருந்து படை வருகிறது என்று கேட்டதும்
சசாங்கன் தான் வருகிறான் என்று எண்ணி அவன் கொண்டு வரும் செய்தியை கேட்பதற்காக மிக்க ஆவலுடன் இருந்தார். கூடாரத்திற்கு வெளியே குதிரை ஒன்று வந்து நின்றதும் சசாங்கன் இவ்வளவு தாமதமாக வருவதற்கு அவன் மேல் எரிந்து விழுவதற்கு ஆயத்தமானார். ஆனால் உள்ளே பிரவேசித்து வந்தது சசாங்கன் அல்ல. கிரீடமும் வாக்கு வளையமும் சக்கரவர்த்திக்குரிய மற்ற ஆபரணங்களும் தரித்த நெடிதுயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று வந்தது. அதை பார்த்ததும் புலிகேசிக்கு ஏற்பட்ட திகைப்புக்கும் குழப்பத்திற்கும் எல்லை இல்லை. இது என்ன? எனக்கு சித்தப்பிரமை பிடித்து விட்டதா, அல்லது மாயக்கனவு காண்கிறேனா? பின் ஆசனத்தில் இதோ சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் நானே கூடாரத்திற்கு வெளியிலிருந்து எப்படி உள்ளே வர முடியும் என்று திகைத்தார். புலிகேசியின் குழப்பத்தை பார்த்துவிட்டு வெளியிலிருந்து வந்த உருவம் புன்னகை புரிந்து, தம்பி, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? நான் என்ன பேயா, பிசாசா, பூதமா? உனக்கு என்னை தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே தலை கிரீடத்தை எடுத்ததும் பிக்ஷுவின் மொட்டை தலை காணப்பட்டது. உடனே புலிகேசி குதூகலத்துடன் துள்ளி எழுந்து, அண்ணா, நீயா என்று கட்டிக்கொள்ளப் போனவர் மறுபடியும் திகைத்து நின்று, ஆஹா, இது என்ன வேஷம்? உன்னுடைய வாக்குறுதி என்று வினவினார். அப்பொழுது புலிகேசியின் கண்களின் ஓரங்களில் பொறாமையுடன் கூடிய குரோத ரேகை தென்பட்டது. தம்பி, அதற்குள்ளே அவசரமா? ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வேஷம் உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டதல்லவா? இப்பொழுது என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது பயன்பட்டது. என் வாக்குறுதிக்கு ஒரு பங்கமும் நேரவில்லை. உன்னுடைய ராஜ்யத்தில் நான் இந்த வேஷம் போட்டுக் கொள்வதில்லை என்றுதானே வாக்குறுதி கொடுத்தேன். இன்னும் உன்னுடைய சாம்ராஜ்யத்திற்குள் நான் வந்துவிடவில்லையே என்று நாகநந்தி சொன்னதும் புலிகேசி கொதிப்புடன் கூறினார், ஆம், ஆனால் இந்த பிரதேசம் இன்று நம்முடைய சாம்ராஜ்யத்திற்குள் வராதிருப்பது ஏன்? பல்லவ நாட்டில் இன்று வராக கொடி பறக்காதது ஏன்? அற்பத்திலும் அற்பமான மகேந்திர பல்லவனுடைய சைனியத்திற்கு முன்னால் வாதாபியின் மகா சைனியம் தோல்வியடைந்து திரும்பி போவது ஏன்? எல்லாம் முன்னால் வந்ததுதான். தம்பி, தோல்வி என்கிற வார்த்தையே சொல்லாதே. யார் தோல்வியடைந்தது? வாதாபி சைனியம் தோல்வியடையவில்லை, நீயும் தோல்வியடையவில்லை. அந்த தோல்வி என்னால் நேரவும் இல்லை. எல்லாம் சாவகாசமாக பேசுவோம். முதலில் உடனே காவி வஸ்திரம் 2 தருவித்துக் கொடு. நான் இந்த வேஷத்தில் இருந்தால் வீண் குழப்பத்திற்கு இடமாகும். ஏற்கனவே நான் வந்து கொண்டிருந்த பொழுது வெளியில் நிற்கும் வீரர்கள் என்னை வெறித்து வெறித்து பார்த்தார்கள். ஆமாம், அவர்கள் வெறித்து பார்ப்பதற்கு காரணம் இருக்கிறதல்லவா? கூடாரத்திற்குள் இருந்த சக்கரவர்த்தி வெளியில் எப்பொழுது எப்படி போனார் என்று அவர்களுக்கு திகைப்பாக இராதா? எனக்கே கொஞ்ச நேரம் குழப்பமாக போய்விட்டது என்று புலிகேசி கூறிவிட்டு கூடாரத்தின் வாசலில் நின்ற காவலனிடம் உடனே ஒற்றர் விடுதிக்கு சென்று காவி வஸ்திரம் 2 கொண்டு வா என்று கட்டளையிட்டார். காவி வஸ்திரம் வந்தவுடனே நாகநந்தி உடையை மாற்றிக்கொண்டார். சகோதரர்கள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அருகருகே உட்கார்ந்தார்கள். தம்பி, இப்பொழுது சொல்லு. நீ வாதாபியை விட்டு புறப்பட்டதிலிருந்து நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லு என்று நாகநந்தி கேட்க அவ்விதமே புலிகேசி கூறி வந்தார். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட பிறகு பிக்ஷு கூறினார், மகேந்திர பல்லவர் நான் நினைத்ததை காட்டிலும் கெட்டிக்காரன். நெடுகிலும் நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறான். அண்ணா, ராஜ்யதந்திரத்தில் உன்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை என்று நினைத்திருந்தேன். ஆரம்பத்தில் நான் ஒரே ஒரு தவறு செய்தேன். அதன் பலன் நெடுகிலும் விபரீதமாகவே போய்விட்டது. அடிகளே, அது என்ன தவறு? பரஞ்சோதி என்னும் பிள்ளையின் முகத்தை பார்த்து என் மனம் சிறிது இலகிற்று. அந்த திருட்டு பயிலை நம்பி ஓலை கொடுத்து அனுப்பினாய். அதற்கு காரணமானவன் நீதான் தம்பி. நானா? அது எப்படி? பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கே வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு காஞ்சிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் ஏரிக்கரையில் ஒரு பிள்ளை சோர்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். உன்னை நான் முதலில் அதே நிலையில் பார்த்த ஞாபகம் வந்தது. அதனால் என் மனம் இலகி அந்த பிள்ளையின் பேரிலும் விசுவாசம் உண்டாயிற்று. அவனுடைய முகக்கலையிலிருந்து பெரிய பதவிக்கு வரப்போகிறவன் என்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் அவனை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற சபலமும் உண்டாயிற்று. அவனிடம் உனக்கு ஓலை கொடுத்து அனுப்பினேன். அந்த ஓலை உன்னிடம் சேர்ந்து நீ நேரே வந்திருந்தாயானால் காஞ்சி கோட்டையை 3 நாளில் கைப்பற்றியிருக்கலாம். மகேந்திர பல்லவன் உன்னுடைய காலடியில் விழுந்து கிடந்திருப்பான். ஆனால் உன்னுடைய ஓலைக்கு மாறாக மகேந்திர பல்லவன் எழுதி வைத்த ஓலை என்னிடம் கிடைத்தது. அதன் பயனாக வடபெண்ணை கரையில் 8 மாதம் வீணாக்க நேர்ந்தது. மகேந்திர பல்லவன் ஒரு சிறு குதிரைப்படை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்யாமல் வெறும் பாய்ச்சல் காட்டியே ஏமாற்றிக் கொண்டிருந்தான். அதற்கு பிறகு நான் காஞ்சிக்கு வந்து கோட்டையை முற்றுகையிட்டும் பயன்படவில்லை அண்ணா. நான் வாதாபி சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு முதலாக அடைந்த தோல்வி இதுதான். அப்பனே, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதே. தோல்வி எது? யார் தோல்வி அடைந்தது? ராஜரீக சாஸ்திரத்தில்
முதலாவது பாடம் என்னவென்பதை இன்னும் நீ தெரிந்து கொள்ளவில்லையா? தோல்வி அடைந்து விட்டதாக ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த பாடம். நீயே தோல்வி அடைந்ததாக சொல்லிக்கொண்டால் ஊரார் அப்படி சொல்வார்கள். உன் விரோதிகளும் அவ்விதமே சொல்வார்கள். தேசம் எங்கும் புலிகேசி சக்கரவர்த்தி தோல்வியடைந்தார் என்ற செய்தி பரவும். ஹர்ஷவர்த்தனன் காதிலும் அது எட்டும். மகேந்திர பல்லவன் பொய்யாக எழுதியபடி ஒருவேளை உண்மையில் நடந்தாலும் நடக்கலாம். நர்மதையை கடந்து ஹர்ஷனுடைய சைனியம் உன் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம். தோல்வி என்ற வார்த்தையை இனிமேல் சொல்லாதே தம்பி. நான் சொல்லாமல் இருந்து விட்டால் தோல்வி வெற்றியாகி விடுமா அண்ணா? மறுபடியும் தோல்வியை கட்டிக்கொண்டு ஏன் அழுகிறாய்? என்ன தோல்வி நீ அடைந்தாய்? யோசித்துப்பார். கடல் போன்ற சைனியத்துடன் திக் விஜயம் செய்ய தென்னாட்டை நோக்கி புறப்பட்டாய். வைஜெயந்தியை அழித்தாய். வடபின்னை கரையில் பல்லவ சைனியத்தை நிர்மூலம் செய்தாய். காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டாய். தெற்கே கொள்ளிடக்கரை வரையில் சென்றாய். பல்லவன் சிறைப்படுத்தியிருந்த துர்விநீதனை விடுதலை செய்தாய். காவிரி கரையின் தமிழகத்தின் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வந்து உன் அடிபணிந்து காணிக்கை செலுத்தினார்கள். அண்ணா, சோழன் வரவில்லையே. சோழன் வராவிட்டால் கலப்பரன் வந்தான். இதையெல்லாம் யார் விசாரிக்கப் போகிறார்கள் தம்பி? நீ திரும்பி காஞ்சிக்கோட்டைக்கு வந்த பொழுது மகேந்திர பல்லவனும் உன்னை சரணாகதி அடைந்தான். மகாபலியின் தலையில் மகாவிஷ்ணு பாதத்தை வைத்தது போல நீயும் மகேந்திர பல்லவனுடைய சிரசில் உன் பாதத்தை வைத்து பிழைத்துப்போ என்று உயிர் பிச்சை கொடுத்தாய். அவன் கொடுத்த காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாய். காணிக்கை ஒன்றும் நான் கொண்டு வரவில்லை அண்ணா. நீ கொண்டு வராவிட்டால் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அது? இன்று இரவு காட்டுகிறேன். மேற்படி விவரமெல்லாம் உத்தர பாரத தேசத்திலே பரவும் பொழுது நீ திக் விஜயம் செய்து வெற்றி முழக்கத்துடன் திரும்பினா என்று சொல்வார்களா? தோல்வியுற்று ஓடி வந்தாய் என்பார்களா? அண்ணா, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம். தோல்வியை கூட நீ வெற்றியாக மாற்றக்கூடியவன். உன் பேச்சை கேட்ட பிறகே எனக்கே நான் அடைந்தது வெற்றி என்றே தோன்றுகிறது. ஆனால் இந்த வெற்றி செய்தி வடநாட்டிலே எப்படி பரவும்? புத்த பிக்ஷுக்களின் சங்கங்களும் சமணர்களின் மடங்களும் பின் எதற்காக இருக்கின்றன? நாகார்ஜுன பர்வதத்திற்கு உடனே ஆள் அனுப்ப வேண்டும். அண்ணா, நீயே போவது நல்லது. உனக்கு வேங்கியிலும் வேலை இருக்கிறது. என்ன வேலை? விஷ்ணுவர்தன் காயம்பட்டு கிடக்கிறான். சென்ற வருஷம் அவன் வெற்றி கொண்ட வேங்கி ராஜ்யத்தில் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் கலகமாம். அதற்கு நான் போய் என்ன செய்யட்டும்? நீ போய்தான் அவனுக்கு யோசனை சொல்லி உதவ வேண்டும். உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அண்ணா. தோல்வியையும் நீ வெற்றியாக்கி விடுவாய். என்னால் இப்பொழுது வேங்கிக்கு போக முடியாது. ஏன்? காரணம் இருக்கிறது. அதை சொல்லேன். ராத்திரி சொல்கிறேன் தம்பி. சூரியன் அஸ்தமித்து நாற்புறமும் இருள் சூழ்ந்து விட்டது. பூரணச்சந்திரன் உதயமாகப் போகிறது. இந்த கூடாரத்திற்குள்ளேயே அடைந்து கிடப்பானேன். வா, வெளியே போகலாம். ஆமாம் ஆமாம், பிரகிருதியின் சௌந்தரியங்கள் அநியாயமாக வீணாகப் போகின்றன என்ற பரிகாச குரலில் சொல்லிக்கொண்டு புலிகேசி சக்கரவர்த்தி எழுந்தார். உனக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் இருந்தாலும் என்ன பயன்? சௌந்தரியத்தை அனுபவிக்கும் பாக்கியம் மட்டும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாகநந்தி எழுந்தார். சகோதரர்கள் இருவரும் ஒத்த வயதுடைய ஆத்ம சிநேகிதர்களைப் போல கைகோர்த்து கொண்டு வெளியே சென்றார்கள். அஜந்தா அடிவாரம். சூரியன் மறைந்தால் என்ன? அதோடு உலகம் அஸ்தமித்து போய்விடுமா? இதோ நான் ஒருவன் இருக்கிறேனே என்று பறை அறிவித்துக் கொண்டு கீழ்த்திசையில் பூரணச்சந்திரன் உதயமானான். நெடிதுயர்ந்த 2 பனை மரங்களுக்கு நடுவே தங்க ஒளி பெற்று திகழ்ந்த சந்திர பிம்பமானது மரச்சட்டமிட்ட பலகனியின் வழியாக எட்டி பார்க்கும் நவயவன நாரிமணியின் பொன்முகத்தையொத்த இன்ப வடிவமாக விளங்கியது. புத்த பிக்ஷுவுக்கு அந்த முகம் சிவகாமியின் முகமாகவே காட்சியளித்தது. நாகநந்தியும் புலிகேசியும் கூடாரத்திற்கு வெளியே வந்து ஒரு மொட்டை பாறையின் மீது உட்கார்ந்தார்கள். அண்ணா, என்ன யோசிக்கிறாய் என்று புலிகேசி கேட்டார். தம்பி, இன்றைக்கு நான் கூடாரத்துக்குள்ளே வந்தபொழுது உன்னைப் போல உடை தரித்து கொண்டு வந்தேன் அல்லவா? இதே மாதிரி முன்னொரு தடவை உன்னைப் போல வேஷம் தரித்து கொண்டேனே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதை எப்படி மறக்க முடியும் அண்ணா? ஒரு நாளும் முடியாது. இல்லை, 25 வருஷம் ஆகிவிட்டதே. ஒருவேளை மறந்து விட்டாயோ என்று நினைத்தேன். 25 வருஷம் ஆனால் என்ன? 25 யுகமானால் என்ன? இந்த பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் மறக்க முடியாதண்ணா. முதலில் நாம் சந்தித்தது நினைவிருக்கிறதா தம்பி? ஏன் நினைவில்லை? சித்தப்பன் மங்களேசனுடைய கடும் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்தேன். அந்த பாதகனுடைய வீரர்களுக்கு தப்பி ஒளிந்து காட்டிலும் மலையிலும் எத்தனையோ நாள் திரிந்தேன். ஓடி ஓடி கால்கள் அழுத்து விட்டன. உடம்பும் சலித்து விட்டது. பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை உணர்ந்தேன். கடைசியில் ஒரு நாள் களைப்படைந்து மூர்ச்சையாக விட்டேன். மூர்ச்சை தெளிந்தெழுந்த பொழுது என்னை நீ மடியில் போட்டுக்கொண்டு என் வாயில் ஏதோ பச்சிலை சாற்றை பிழிந்து கொண்டிருந்தாய். நீ மட்டும் அச்சமயம் தெய்வாதீனமாக அங்கு வந்திராவிட்டால் என் கதி என்ன ஆகியிருக்கும் அண்ணா?
எவ்வளவு சிரமம் எடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு எதனால் தோன்றிற்று? எனக்கு வினா தெரிந்த நாள் முதல் நான் அஜந்தா மலை குகையில் புத்த பிக்ஷுக்களுடன் வாழ்ந்து கொண்டு வந்தேன். சித்திரக்கலை, சிற்பக்கலை முதலியவை தெரிந்து கொண்டிருந்தேன். ஆயினும் அடிக்கடி என் மனம் அமைதி இழந்து தவித்தது. வெளி உலகத்துக்கு போக வேண்டுமென்றும் என்னையொத்த வாலிபர்களுடன் பழக வேண்டுமென்றும் ஆசை உண்டாகும். சில சமயம் பெரிய பிக்ஷுக்களுக்கு தெரியாமல் நதி வழியை பிடித்து கொண்டு மலைக்கு வெளியே வருவேன். ஆனால் அங்கும் ஒரே காடாக இருக்குமே தவிர மனிதர்கள் யாரையும் பார்க்க முடியாது. இப்படி நான் ஏக்கம் பிடித்திருக்கையிலேதான் ஒரு நாள் அஜந்தாவின் அடிவாரத்தில் உள்ள காட்டிலே நீ நினைவிழந்து படுத்து கிடப்பதைக் கண்டேன். அந்த நிமிஷத்தில் 20 வருஷமாக என் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அவ்வளவு ஆசையையும் உன் பேரில் செலுத்தினேன். அந்த வயதில் நாடு நகரங்களில் உள்ள வாலிபர்கள் தங்களுடைய இளம் காதலிகளிடம் எத்தகைய அன்பு வைப்பார்களோ அத்தகைய அன்பை உன்னிடம் கொண்டேன். பச்சிலை சாறு பிழிந்து உன் வாயிலை விட்டு மூச்சை தெளிவித்தேன். அண்ணா, உன்னை முதலில் பார்த்ததும் எனக்கும் அம்மாதிரியே உன் பேரில் அபிமானம் உண்டாயிற்று. தம்பி விஷ்ணுவர்தனின் பேரில் எனக்கு எவ்வளவோ ஆசைதான். ஆனாலும் அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான பாசம் உன் பேரில் ஏற்பட்டது. உன்னை கண்டுபிடித்த அன்றைக்கு நான் அஜந்தா குகைக்கு திரும்பி போகவில்லை. அடுத்த 2-3 நாளும் போகவில்லை. புது மனம் புரிந்த காதலர்கள் இனம் பிரியாமல் நந்தவனத்தில் உலாவது போல நாம் இருவரும் கைகோத்து கொண்டு காட்டிலே திரிந்தோம். நீ உன்னுடைய வரலாற்றை எல்லாம் எனக்கு விவரமாகச் சொன்னாய். நாம் இருவரும் அப்பொழுதே மங்களேசனை துரத்தி அடித்து வாதாபிராஜ்யத்தை திரும்ப கைப்பற்றும் மார்க்கங்களை பற்றி ஆலோசிக்கலானோம். அதற்குள் மங்களேசனுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு அங்கே வந்து விட்டார்கள். தூரத்தில் ஆட்கள் வரும் சத்தம் கேட்டதும் நீ பயந்தாய் அண்ணா. என்னை கைவிடாதே என்று கட்டிக்கொண்டாய். ஒரு நிமிஷம் நான் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தேன். தம்பி, நான் சொல்கிறபடி செய்வாயா என்று கேட்டு உன்னிடம் வாக்குறுதி ஒன்று வாங்கிக் கொண்டேன். பிறகு உன்னுடைய உடைகளை எடுத்து நான் தரித்து கொண்டேன். என்னுடைய ஆடைகளை நீ உடுத்தி கொண்டாய். அதே சமயத்தில் அஜந்தா மலைக்குகைக்குள் புத்த சங்கிராமத்துக்கு போகும் வழியை உனக்கு நான் சொன்னேன். அங்கே நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் சொன்னேன். சற்று தூரத்தில் இருந்து அடர்ந்த கிளைகள் உள்ள மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொள்ளச் சொன்னேன். மரத்தின் மேல் ஏறி நான் ஒளிந்து கொண்டதுதான் தாமதம். மங்களேசனுடைய ஆட்கள் யமக்கிங்கரர்களைப் போல வந்து விட்டார்கள். அவர்களுடைய தலைவன் உன்னை சுட்டிக்காட்டி பிடித்து கட்டுங்கள் இவனை என்று கட்டளையிட்டான். என் நெஞ்சு துடியாக துடித்தது. எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்று எண்ணினேன். உன்னிடம் அளவற்ற நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. தம்பி, நம்முடைய உருவ ஒற்றுமையை நான் அதற்கு முன்னமே தெரிந்து கொண்டிருந்தேன். நதியிலும் சுனையிலும் நாம் குளித்து கரையேறும் பொழுது தண்ணீரில் தெரிந்த நமது பிரதிபிம்பங்களை பார்த்து அறிந்து கொண்டிருந்தேன். அப்படி தெரிந்து கொண்டிருந்தது அச்சமயம் உன்னை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. அண்ணா, அந்த சம்பவம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாயே. முன்பின் அறிந்திராத எனக்காக நீ உன் உயிரை கொடுக்க துணிந்ததை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று குரல் தழுதழுக்க மிக உருக்கத்துடன் புலிகேசி சக்கரவர்த்தி கூறிய பொழுது அவருடைய கண்களிலே கண்ணீர் துளிர்த்தது. இதென்ன, நெஞ்சில் ஈரப்பசையற்ற கிராதக புலிகேசியின் கண்களில் கண்ணீரா? இது உண்மைதானா என்று பரிசோதித்து தெரிந்து கொள்வதற்காக பூரணச்சந்திரன் தனது வெள்ளிக்கிரணங்களை 2 ஏவ அது காரணமாக புலிகேசியின் கண்ணீரில் எழுந்த நீர்த்துளிகள் ஆழ்கடல் தந்த நன்முத்துக்களைப் போல சுடர்விட்டு பிரகாசித்தன.